வண்டியில என்ன மேன் இருக்கு? சாராயம். சந்தேகம் இருந்தா செக்அப் பண்ணி பாருங்க. வண்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வா. ஹலோ, இது அந்தோணி அண்ணன் வண்டி. அந்தோணின்னா ஆண்டவனா? எடுத்துட்டு வாடா. சாரி சார், அந்தோணி அண்ணன் வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வராது. எடுத்துட்டு வாங்க. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். யோ இன்ஸ்பெக்டர், எங்கே அந்த புது டிஎஸ்பி? ஐ ஆம் ஹியர். யோ டிஎஸ்பி, யார கேட்டி அந்தோணி வேணா பிடிச்சிங்க? யார கேட்கணும்? அந்த வண்டியில என்ன இருந்தது தெரியுமா? சாராயம். அந்தோணி வேன்ல சாராயம் தாயா வரும், பின்ன சந்தனமா வரும்? நான் கேட்கறது அது இல்ல. இது வரைக்கும் யாரும் அந்தோணி வேணா பிடிச்சதில்ல. நீங்க ஏன் பிடிச்சீங்கன்னு தான் கேட்கிறேன். எனக்கு முன்னாடி இங்க இருந்தவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கிய பொண்டாட்டிக்கு சேலை எடுத்தவங்க. நான் என் சொந்த சம்பளத்துல எடுக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க நல்லது செய்வீங்கன்னு நம்பித்தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா நீங்க தப்புக்கு துணை போறீங்களே. தப்புக்கு துணை போறனா? டிஎஸ்பி சொன்னபடி ஜனங்களுக்கு நன்மை செய்யறவன் நான் ஒருத்தன் தான் ஐயா. அரசாங்க பணத்துல இல்ல, எங்க தலைவர் அந்தோணி பணத்துல. முதல்ல வேனை விட சொல்லுங்க. சாரி சார், விட முடியாது. டிஎஸ்பி, வீணா எங்களை பகைச்சுக்கிட்டு உங்க லைஃப வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. மிரட்டுறீங்களா? சட்டம் தெரியுமா உங்களுக்கு? என்னையா பொல்லாத சட்டம்? திருடன் போலீஸ்காரனுக்கு பயப்படுங்கிறது உங்க சட்டம், போலீஸ்காரன் அரசியல்வாதிக்கு பயப்படுங்கிறது எங்க சட்டம். அத புரிய வைக்கிறேன். கொஞ்சம் இருங்க சார். அதாவது எழுதாத சட்டம். அப்படியேதான் வச்சுக்க. தேங்க்யூ சார். அண்ணே, நம்ம வேண போலீஸ்காரங்க அவங்களா பிடிக்கலையா, துரைச்சாமியோட வேலைன்னு நம்ம எம்பி சொல்லி அனுப்பிச்சாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வேனை பிடிச்சாங்களே, அதுக்கு அவன் தான் காரணம். அவன் தலையை சீவிட்டு வந்துடுறேன். முத்துப்பாச்சா, உனக்கு இன்னைக்கு கல்யாணம். நீ அந்த வேலையை பாரு. துரைச்சாமியை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க. கூட மன்னிச்சிருவேன்டா, ஆனா முதுகுல குத்துறவன மன்னிக்கவே மாட்டேன். அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, விட்டுடுங்க அண்ணே. எத்தனையோ பேருக்கு தாலி பாக்கியம் கொடுத்திருக்கீங்க, இந்த தாலியும் காப்பாத்துங்க. என் குழந்தைகளை அனாதையாக்கிறாதீங்க, என் குழந்தைகளை அனாதையாக்கிறாதீங்க அண்ணே. ஏயா புல்புல் தர நிப்பாட்டிட்ட? புல்புல் தாராவா? இது சேனா ஐயா. ஏதோ ஒண்ணு ஏன்னு பண்ண? 7 இருந்து 9 மணி வரைக்கும் வாசிக்கிறது 100 ரூபாய் பேசுனேன். டைம் முடிஞ்சு போச்சு, எடுத்து வைக்கிறேன். டைம் முடிஞ்சு போச்சா? இனிமே தான் உன் டைம் முடிய போகுது. இது யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா? யார் வீட்டு கல்யாணம் இருந்தா எனக்கு என்ன? கொடுத்த காசுக்கு வாச்சாச்சு. பாத்தியத்துக்கு ஓய்வு கொடுக்க போறேன். வாத்தியத்துக்கு ஓய்வு கொடுக்க போறியா? அந்தோணி என்ன வருவாரு, நிரந்தரமா உனக்கு ஓய்வு கொடுப்பாரு. சம்மதமா? ஓ மன்னிச்சியா? ஊது எடுத்து அடிங்கயா. அந்தோணி எங்கடா? அந்த தோணி போயிடுச்சுங்க. அந்தோணி எங்க? என்னடா அது? இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க, காதுல வச்சுக்க சொல்லி.
ஏய் சீக்கிரம் டீ சாப்பிட்டு அந்த காலி நேரத்தை வண்டியில விடு. ஐயோ யாரா நீங்க? ஐயோ ஆனந்த் ஐயோ டேய், அவங்கள விட்டுருங்க. யார் நீங்க? நாங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஏன் ஓடி வந்தீங்க? கான்ஸ்டபிள் நீ இந்த பக்கம் போயா, இந்த பக்கம் போ. போ, கூடுதலா பின்னாடி போக சொல்லு. பின்னாடி போக சொல்லியா? போய் வரேன் போ. போ வரேன். ஏய், இந்த பக்கம் கான்ஸ்டபிள் பையனை போ. போ சொல்லு. போ, போ, வரேன், போ. வாங்க வாங்க. வாழ்க. வருக வருக வணக்கம். வணக்கம். எனது நண்பருடைய இல்லத்திற்கு, எனது நண்பருடைய வீட்டிற்கு வருக தரும் எனது ஆருயிர் அமைச்சர் எனது அண்ணன் அவர்களே வருக வருக என வாழ்த்தி சீக்கிரம் மாலையை போடுங்க. என்னது மாட்டு பொங்கலுக்கு வாங்கின மாலையா? வரவேற்புக்கு நன்றி. நம்ம உங்க முதலாளி எங்க? உள்ளதாங்க இருக்காரு. வாங்க 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 வாங்க. வணக்கம் தம்பி. என்னங்க அது நிமிந்து பார்த்தா அசப்புல உங்க அப்பா மாதிரி இருக்கீங்க. புரிஞ்சு பார்த்தா அவங்க பெரியப்பா மாதிரி இருக்குமா? எந்த கோணத்துல பார்த்தாலும் எங்க முதலாளி அழகாவே இருப்பாரு. வந்த விஷயத்த சொல்லு. ஊர்ல ஃபேக்டரி கட்டிட்டு இருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா துண்டு விழுது. அதை நீங்க எப்படியாவது கடனா கொடுத்தீங்கன்னா. மேனேஜர், அப்புறம் தம்பி நான் புறப்பட்டுக்கிறேன். வரட்டுங்களா? போயிட்டு வா. என்னங்க 10 லட்ச ரூபா கேட்டதும் உடனே தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த ஆள் திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. மந்திரி ஆகிறதுக்கு முன்னால என்கிட்ட 1.25 ரூபா கடன் வாங்கினா, இன்னும் திருப்பியே கொடுக்கல. கேட்டு கேட்டு நான் நொந்து போயிட்டேன். யோ, நாம சந்தன மரம் கடத்தணும்ல, அதுல அவனுக்கு சேர வேண்டிய பங்க நாகரிகமா கடன்னு கேட்டு வாங்கிட்டு போறான். ஓஹோ, சந்தன கடனா? நீங்க புத்திசாலி, அறிவாளி, திறமசாலி 3 ஒண்ணு தானு.
நிறுத்து. ஹலோ, ஏய், அந்த வண்டி பிரேக் பிடிக்காத, நிறுத்து. ஐயோ ஐயோ, ஹலோ, போகாத. அங்க இறக்கமா, ஹலோ, நிறுத்து. சொல்ற கேளு, நிறுத்துமா, அந்த பக்கம் இறங்க போகாத. அம்மா. மிஸ்டர், என்ன நீ சைக்கிளை தூக்கி விட்டுட்டு இருக்கற? ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்குறா, எனக்கு ஹெல்ப் பண்ணாம? என்னது, உனக்கு ஹெல்ப் பண்றதா? ஆமா, யார கேட்டு நீ சைக்கிள் எடுத்தா? ரோட்ல தனியா கிடந்ததே எடுத்து ஓட்டினேன். எடுத்து ஓட்டினல, ஒழுங்கா ஓட்டாம பாரு எப்படி உடைச்சு வச்சிருக்க. முதல்ல சைக்கிள் உடைச்சதுக்கு பணத்தெடு. என்னன்னு இழிச்ச வாய் நினைச்சியா? உன்னை பார்த்தா ஐயோ, முதல்ல ஜிப்ப போடு. அதெல்லாம் விடு, நீ முதல்ல பணத்தெடுன்னு சொல்றல. பணமா? இந்த ஓட்ட சைக்கிள்கா? இத பார்த்தா ஓட்ட சைக்கிள்னு சொல்ற? இதோட சரித்திரம் தெரியுமா உனக்கு? ஆமா. இந்த சக்கரை எங்க பண்ணது தெரியுமா? இது அமெரிக்கால, இது ஜப்பான்ல, இது ரஷ்யால. எல்லாமே இப்ப அவுட். முதல்ல காசை வெட்டு. மிஸ்டர், என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சியா? சைக்கிள் ஒழுங்கா தான் இருக்கு. இது உள்காய மாதிரி, வெளியே தெரியாது. ஏதோ பாவம் பொண்ணாச்சேன்னு கம்மியா கேக்குற. 2500 rupees கொடுத்துட்டு போ. என்னது? ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதா? 2500 ரூபாய் கொடு, இல்லனா வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ் ஸ்டேஷன் தானே, வா போலாம். ஏதோ சும்மா தமாஷ்க்கு சொன்னா உடனே கிளம்பி போயிடுறதா? அங்கெல்லாம் போனா லஞ்சம் கொடுக்கறதுக்கே பணம் சரியா போயிடும். வா, நமக்குள்ள சமாதானமா போயிடலாம். இருக்கிறது எடு. என்கிட்ட காசு இல்ல. பரவாயில்ல, அதான் காதுல கழுத்துல தொங்க விட்டுருக்கிய, அதுல எதையா கட்டி கொடுத்துட்டு போ. நான் யாருன்னு தெரியாம தகராறு பண்றேன். இருக்கட்டும், இந்தா, இதை என் வீட்டுல வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. இதான் என் அட்ரஸ். என்ன கேட்டதும் கைட்டு கொடுத்துட்டு போயிட்டா? ஒருவேளை கோல்டு கவரிங்கா இருக்குமோ? ஏய், விசிட்டிங் கார்டுல ஆம்பளை பேர் இருக்கு, உன் பேர் என்ன? வித்யா. லவ்லி நேம். பாய். 5 சவரன் இருக்கும் போல் இருக்கு. இத வச்சு பாட்டியை ஒரு அசத்துற வேண்டியதுதான். என்னடா அது செயின்? சாதாரண செயின் இல்ல பாட்டி, தங்க செயின். இந்தா போட்டுக்கோ. ஏதுடா அது? ஒரு பொண்ணு என் சைக்கிள் எடுத்து ஓட்டி கவுத்துட்டா. சைக்கிள் போச்சுன்னா கலாடா பண்ண, பயந்து போய் இந்த செயினை கட்டி கொடுத்துட்டா. நீ வச்சுக்கோ பாட்டி. டேய் ஆனந்த், இந்த செயினை கொண்டு போய் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு வந்துடுடா. ஏன் பாட்டி? அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கானே, அது அவங்க அண்ணன், பெரிய பணக்காரன். பணக்காரங்க பொல்லாப்பு நமக்கு வேண்டாப்பா. ஆனந்த், நீ படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் உன் சம்பாத்தியத்துல செய்து போட்டா தாண்டா அந்த பாட்டிக்கு சந்தோஷம். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருப்பா. ஆனந்த், ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுடா. சரி பாட்டி, அப்படியே அந்த பொண்ணையும் பாத்துருவோம். அண்ணா, அண்ணி. வாங்கம்மா. என்ன, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். அண்ணி. வித்யா, வாமா. அண்ணி. வித்யா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா குறை உங்க அண்ணன் இருக்கும்போது? ஆமா, அண்ணன் எங்க? அவர் உன்னை கூப்பிட்டு தானே வந்தாரு, நீ அவர் கூட வரலையா? நான் ஜாலியா நடந்தே வந்துட்டேன். என்னம்மா அது, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கே. சரி சரி, குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்றேன். ஓகே. வெள்ளி டம்ளர் யாரும் பார்க்கல, அமுக்கிடுவோம். அமுக்கு. ஹலோ. யோ, யாரையா நீ? யாரையா? என்ன அவன உனக்கு? வித்யா இருக்காங்களா? எதுக்கு? இந்த செயின் அவங்களது, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். யோ யோ, என்கிட்ட கொடுத்துறியா? நானே கொடுத்துறேன். உன்கிட்ட கொடுத்தா உன் பாக்கெட்ல போட்டுக்கோன்னு எனக்கு தெரியும். ஆமா, வித்யா ரூம் எங்க? ஏண்டா, கையில கோல்டு கவரிங் நகையை கொண்டு வந்து இங்க குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறதையெல்லாம் சுருட்டிட்டு போக பாக்குறியா? இத பாருங்க தம்பி, அவர்தான் சொல்லிட்டார்ல, பேசாம போப்பா. அப்ப நீங்க என்ன திருடனே முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா எங்க கண்ணு முன்னாடியே திருடிட்டு போவ? திருடலனே, சும்மா ஒரு மேஜிக். என்ன மேஜிக்கா? எஸ். இப்ப என் பாக்கெட்ல போட்டல ஒரு டம்ளர், அதை இப்போ ஒரு மந்திரம் போட்டு
இவர் பாக்கெட்ல இருந்து வர வைப்பேன். பாக்குறீங்களா? பார்க்கலாமே. ஓம் ரீம் ராம் தெரி கங்கா மேலியா. தம்பி ரொம்ப பிரமாதம் தம்பி. எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடு தம்பி. சொல்லித்தரேன் தம்பி வித்யா பாப்பா மேல இருக்கு, போய் பாருங்க தம்பி. போங்க. சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேனே. ஐயோ முதல்ல மேல போய் பாருங்க, போங்க. ஐயோ பூச்சி பூச்சி பூச்சி, திரும்புங்க, இப்படி திரும்புங்க. அட, இப்படி திரும்புங்க. முதுகுல பூச்சிங்க, இப்படி திரும்புங்க. ஐ மச்சான். யூ இடியட். ஐம் வெரி சாரி, தெரியாம பாத்துட்டேன். எதுக்கு இங்க வந்த? இந்த செயின் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம் தாங்க வந்தேன். நான் யாருன்னு தெரிஞ்சதும் பயந்துட்டல. பயமா? உங்களுக்கு எங்க நான் பயப்படணும்? நான் யாரோ சொல்லியா இங்க வந்தேன்? ஆமா, உன் ஓட்டர் சைக்கிளுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நமக்குள்ள இருக்குங்க பணம் எல்லாம். வரட்டுங்களா? என்னங்க, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே? ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க மச்சம் கூட ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ, வரட்டுமா? யார் மன்னி? உங்க சிஸ்டரோட. சிஸ்டரோட? அண்ணா, நான் வர்ற வழியில என் செயின் மிஸ் ஆயிடுச்சு. அதை இவர்தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. நான் ரொம்ப நல்ல பையன் சார். மத்தவங்க பொருளுக்கு ஆசையே பட மாட்டேன். இது பாருங்க, இது கூட உங்க வீட்டு டம்ளர் தான், வச்சுக்கோங்க. பார்த்தா சார், ஒரு சின்ன விஷயம். உங்க வீட்டுல எல்லாமே அழகா இருக்கு, நீங்க மட்டும்தான் அசிங்கமா இருக்கீங்க. யூ இடியட். அண்ணா, வித்யா, உன்னை தேடிட்டு நான் ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு வரேன். நீ என்னடா ஜாலியா நடந்து வந்திருக்க. ராம்குமாரோட தங்கச்சி ரோட்ல நடந்து வந்தா ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னங்க இது? ஊர்ல இருந்து வந்த பொண்ணை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம. எனக்கு தெரியும். சாப்பிட்டியாமா? இல்லண்ணா. சுசீலா, டிஃபன் எடுத்து வை. போமா. அண்ணா, நீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யூ ப்ரோசீட், கோ. என்ன நீ இது? எனக்காக இவ்வளவு சமைச்சிருக்கீங்க? எல்லாம் உனக்காக தான் செஞ்சிருக்கேன். உட்கார்ந்து சாப்பிடு. இந்த வயசுல சாப்பிடாம வேற எந்த வயசுல சாப்பிட போற? உங்க சமையல எந்த வயசுலயும் சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்க நீ. ஆமா, இப்படி டேஸ்டா பண்றதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க? பொண்ணுங்க சமையல வேற எங்கம்மா கத்துக்குவாங்க? எல்லாம் அம்மா கிட்டதான். ஏய் வித்யா, இதுக்கு போய் ஏமா வருத்தப்படுற? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. வித்யா, என்னம்மா இது? எனக்கு போதும் அண்ணி. ஹலோ, ஹேய், நீ எங்கயா படிக்கிற? அம்மா, என்ன நீ நான் ஹலோ சொல்றேன், நீ பதில் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? அதெல்லாம் வெளியில, இது ஸ்கூல். நீ இங்க ஜூனியர், நாங்க இங்க சீனியர்ஸ். அதாவது நீ ஒரு புதுமுகம். ஓஹோ, என்ன ரேக் பண்ண போறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணும்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். கேளு. உன் உடம்புல எத்தனை மச்சம் இருக்கு? தள்ளுடா. சொல்லுமா, சொல்லுமா. 7 மச்சம் இருக்கு. மீதி 6 எங்க? ஒரு மச்சம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. டேய், எங்க இருக்குன்னு சொல்றா. முதல்ல 6 மச்சம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்லுமா. சொல்லலன்னா நாங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவு தைரியம் இருந்தா வந்து பாருங்க. டேய் வாடா, நாமளே போய் பார்த்துக்குவோம். ஓகேடா. யூ ராஸ்கல். இன்னொன்னையும் பார்த்தாச்சு, மீதி 5 எங்க? சொல்லுமா. அத நான் சொல்றேன். சட்டையை கழட்டுற. எதுக்கு சார்? உடம்புல மச்சம் இருக்கான்னு பாக்கத்தான். என் உடம்புல மச்சம் எதுவும் இல்ல சார். ஏய், கரெக்டா? சார், அன்னைக்கு நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு சொன்னேன் சார். அது தப்பு சார். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். என்ன விட்டுடுங்க சார். கரெக்டா? சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுடுங்க சார். நான் என்னமோ பண்ணுவாரு சார்.
சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் சார் என்னை விட்டுடுங்க சார். படிக்க வந்த பொண்ணுகிட்ட மச்சமா கேக்குற? ஏய், உடம்புல மச்சம் இல்லாம இருக்க கூடாது. இருந்தா தான் அழகு. உனக்கு நான் மச்சம் வைக்கிறேன். எந்த பாவி பெத்து போட்டு போனாலோ நான் எடுத்து வளர்த்த நாள்ல இருந்து என் கையே பட்டதில்ல. பள்ளிக்கூடத்துக்கு போனமா வந்தமான்னு இல்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு வந்திருக்கிறானே. அம்மா என்னப்பா ஐயா ராசா வலிக்குதா? அன்னைக்கே நான் சொன்னேன் பணக்காரங்க பொல்லாப்பு வேண்டான்னு. கேட்டானா? இந்த காலத்து பசங்க எங்க கிளவி பேச்செல்லாம் கேக்குறானுங்க. யாரு நீயா? அடிய ஆரவல்லி சூரவல்லி ஆண்டிபட்டி சரசவல்லி எங்கடி வந்த? ஆனந்த பார்க்க வந்த. எதுக்குடி? எதுக்கு? அவன் இருக்கானா போயிட்டானான்னு பார்க்க வந்தியா? வாடி வந்து பாரு வா. ஏண்டி நாங்க உங்களுக்கு என்னடி பாவம் செஞ்சோம்? காரு பங்களா இருக்கிற திமிர காட்டுறதுக்கு இவன் தானே கிடைச்சான். பாருடி பாரு. அனாத பையனா யாரு வேணாலும் அடிச்சு போட்டுடலாமா? அடிச்ச கைய அடுப்புல வைக்க. பாட்டி எங்க அண்ணன் இப்படி படுவார் நான் நினைக்கவே இல்ல. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்ட வந்துட்டியாக்கும். என்னென்ன கேளச்சிருக்கணும் நினைச்ச? பாட்டி வீடு தேடி வந்தவங்க மனச நோக வைக்க கூடாது பாட்டி. எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு. முதல்ல நீ உள்ள போ. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டி. வரும். என்ன மன்னிச்சிருங்க. தப்பு என் மேலதாங்க. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். அனாதைங்கிற வேதனையை மறக்கிறதுக்காக உங்ககிட்ட விளையாட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே நீங்க இருக்கிற பக்கம் கூட நான் வரமாட்டேன். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா பாட்டி உங்களை அசிங்கமா திட்டிடுவாங்க. போயிடுங்க.